வேலையை விட போறேன், இனிமே உங்க கூட தான் இருப்பேன்னு சொன்ன விமானி இப்போ உயிரோட இல்ல. அகமதாபாத் விமான விபத்தில் உயிரிழந்த விமானி சொன்ன கடைசி வார்த்தை, நெஞ்சை துளைக்கும் துயரத்தில் மற்றும் ஓர் கலங்க வைக்கும் கதை. ஏர் இந்தியா விமான விபத்து பல குடும்பங்களையும் இந்தியாவையுமே மீளா துயரத்தில் ஆழ்த்தியிருக்கு. 240க்கும் மேற்பட்டோருடைய கனவுகள் ஒரு நொடியில சாம்பலான மரண செய்திகள் நெஞ்சை உருக்குவதாதான் அமைஞ்சிருக்கு. மனைவியின் அஸ்தியை கரைக்கிறதுக்காக பிள்ளைகளை லண்டன்லயே விட்டுட்டு சொந்த ஊருக்கு வந்த அர்ஜுனுடைய உயிரிழப்பு, தாயை ஏற்கனவே இழந்து இப்ப தந்தையையும் இழந்த 4 மற்றும் 8 வயது பெண் குழந்தையுடைய நிலைமையை நினைச்சா நம்மளையுமே மீளா துயரத்தில் ஆழ்த்துது. சொந்த ஊர்லயே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல வேலை கிடைச்சிருச்சு, இனி லண்டன் வேலை வேண்டான்னு, குழந்தைகளோட இனி வாழலான்னு லண்டன் வேலையை ராஜினாமா செய்யறதுக்காக சென்ற 39 வயதான ரஞ்சிதா நாயர் இத்தனை பேரும் இந்த விமான விபத்துல உயிரிழந்திருக்காங்க. இந்த நிலையில தான் இந்த விபத்துல பலியான ஏர் இந்தியா விமானத்துடைய மூத்த விமானி சுமித் சபர்வால் அவர்களுடைய கதையும் நெஞ்ச ரணமாக்குது. வயதான தந்தை மும்பையில வசிச்சிட்டு இருக்காங்களா, இதனால இந்த மூத்த விமானி சில தினங்கள்ல வேலையை ராஜினாமா செய்துட்டு அப்பா கூடவே இனி முழு நேரமும் இருக்கிறதா தெரிவித்ததாகவும் கூறப்படுது. கூடவே இருப்பேன்னு சொன்ன மகன் இப்ப விமான விபத்துல உயிரிழந்ததுனால அந்த தந்தைக்கு பலருமே தங்களுடைய ஆறுதல்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க.